அனைவருக்கும் வணக்கம். நம்ம மிஷன் 80 அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக நம்மளுக்கு மிஷன் 80 ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. குரூப் 2A மெயின்ஸுக்காக. நான் வந்து தர்மேஷ். நான் உங்களுக்கு யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். அதில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்ன கம்ப்ளீட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, தெரியுது. ஓகேவா? எஸ், அதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் நம்ம சிலபஸில் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம் பர்சனாலிட்டிஸ். தமிழ் சீர்திருத்தத்துக்காக பாடுபட்ட முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக கொடுத்துருக்கிறது அண்ணா, பெரியார் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஓகே, அதர்ஸில் நம்ம பெரும்பாலான முக்கியமான ஆளுமைகள் முன்னாடி பார்த்துருப்போம். தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம்ஸ்க்கு ராமலிங்க அடிகள், வைகுண்டர், அயோத்திதாசர் அவங்களாம் முன்னாடி பார்த்துருப்போம். ஓகே, பெரியார் பற்றி கொஞ்சம் அங்கங்கே பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம மற்ற விஷயங்கள் பெரியார் சார்ந்து வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு கம்பைலேஷனாக பார்க்க போகிறோம். பெரியார், அண்ணா, அப்புறம் MC ராஜா, அப்புறம் மயிலை சின்ன தம்பி ராஜா, பாரதியார் எப்படி வந்து ஒரு முக்கியமான தமிழ் ரீஃபார்மராக இருக்கார், அதெல்லாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? எஸ், இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இந்த PDF உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக பெரியார் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. ஏன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு பெரியார், அண்ணா அவர்கள் பற்றி. கட்டாயமாக அதில் நம்ம பெரியார்லேருந்தும் அண்ணாலேருந்தும் கொஸ்டின் நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாங்க. அதனால் நான் பார்த்து வச்சுக்கோங்க. ஈவே ராமசாமி 1879 பிறக்கிறார். எங்கே? ஈரோட்டில் பிறக்கிறார். ஒரு பணக்கார தொழிலதிபர் மகனாக பிறக்கிறார். தனது 19வது வயதில் நாகமையை மணக்கிறாங்க. ஓகேவா? எஸ், நகராட்சி தலைவராக இருக்காங்க. முக்கியமாக 1917 இருப்பாங்க. ஆஸ் அ முனிசிபல் சேர்மனாக இருந்திருப்பாங்க. ஓகே, நகராட்சி தலைவராக பெரியார் ஈவ ராமசாமி அவர்கள். இதெல்லாம் நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்குது. ஓகேவா? ராமசாமி அவர்கள் 1917 ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியோட பெருந்தலைவராக பதவி வகிச்சிருக்காங்க. அப்படி பதவி வைக்கும் போது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் டேப் வாட்டர் கனெக்ஷன். ஓகேவா? அது 1919 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1919 1919 அவர் அறிமுகப்படுத்த அந்த டேப் வாட்டர் கனெக்ஷன் தான் பெரிய அளவுக்கு அவருக்கான ஒரு ஃபேமஸை கிரியேட் பண்ணி தருது. அதனால தான் ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரை காங்கிரஸில் இணைய சொல்லி வற்புறுத்தியிருப்பாங்க. ராஜாஜோடைய வேண்டுகோளின் பேரில் தான் பெரியார் வந்து ஜாயின் வித் காங்கிரஸ். ஓகே, நகராட்சியுடைய பெருந்தலைவராக பதவி வகித்தார். அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்தினார். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தை முதலில் செயல்படுத்தியவர் யார் தான்? பெரியார் தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெரியார் தான் என்ன பண்ணுறார்? 1919 டேப் வாட்டர் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்தியன் கவர்மெண்ட் டேப் வாட்டர் கனெக்ஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஸ்கீமை கொண்டாந்துருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசாங்கத்தோட முக்கியமான ஸ்கீம் அது டேப் வாட்டர் கனெக்ஷன். 100% ஹவுஸ் ஹோல்ட் டேப் வாட்டர் கனெக்ஷன். ஓகே, ஹவுஸ் ஹோல்ட் டேப் வாட்டர் கனெக்ஷன், HSTWC சொல்லுவோம். ஓகே, எஸ். அடுத்து காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் சூழலில் ராஜாஜி முயற்சினால் ஈவி ராமசாமி, வரதராஜலு போன்ற சில தலைவர்களும் காங்கிரஸ் உள்வாங்கியது. ஆமாவா இல்லையா? என்னன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரிய அளவுக்கு வளரும் போது காங்கிரஸுக்கு நிறைய ஆதரவு தேவைப்படுது. அந்த டைமில் தான் ராஜாஜி வந்து என்ன பண்ணுறாரு மாதிரி பெரியார் வந்து நகராட்சி ஈரோடில் பெரிய அளவுக்கு தலைவராக இருக்கார். பணம் அதிகமாக இருக்குது, பதவியும் இருக்குது. அவர் ஒரு முக்கியமாக நகராட்சி தலைவராக இருக்கார். அப்போ அவரை காங்கிரஸில் சேர்க்கணுங்கிறதால என்ன பண்ணுறார்? ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி காங்கிரஸில் சேர்க்கிறார். 1919 அவர் தனது அனைத்து பதவிகளும் ராஜினாமா செய்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிப்பதற்காக காங்கிரஸில் சேர்ந்தார். பெரியார் காங்கிரஸில் சேர்றதுக்கான முக்கியமான காரணம் காந்திஜியோட ஐடியாலஜி, அது இல்லாமல் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் யாருக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னா பெரியாருக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதோட விளைவாக காங்கிரஸில் சேர்றார். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் காதியை விளம்பரப்படுத்தி தெருக்களில் விட்டார். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா சத்யராஜ் அவர்கள், திரைப்பட கலைஞர் சத்யராஜ் அவர்கள் நடித்த பெரியார் அந்த மூவியை பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு மூவி. அதில் வந்து எந்த மாதிரி பெரியார் வந்து தமிழ் சொசைட்டிக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிறது அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு February 9 இல்லை 8 நைட்டு பாருங்கள். ஓகேவா? எஸ், அவர் காதியை விளம்பரப்படுத்தி தெருக்களில் விட்டார். 1921 ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டார். ஓகே, கள்ளுக்கடை மறியல். அதே சமயத்தில் தன்னுடைய அந்த கள்ளுக்கடை மறியலுக்கு மட்டும் போராட்டம் பண்ணாமல் தன்னுடைய தோப்பில் இருந்த கல் இறக்குன்னு 500 தென்னை மரங்களை என்ன பண்ணுறாரு? வெட்டி சாய்க்கிறார். ஓகே, 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்க்கிறார். காங்கிரஸ் தலைவராக 1922 திருப்பூர் அமர்வில் சென்னை பிரசிடென்சி கமிட்டியோட தலைவரானார். எப்போ? 22. 23 அவர் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். ஓகே, சென்னை பிரசிடென்சி கமிட்டி, அடுத்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி 1923. ஓகே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பெரியார் தீண்டத்தகாதவர்கள் கோயில் நுழைவு உரிமைகள் தொடர்பான தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஓகே, அங்கே காங்கிரஸ் கமிட்டியோட மாநாட்டில். ஓகே, அதை கொடுத்துருக்கு. இந்த காங்கிரஸ் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் நான் ப்ராமிஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி, காங்கிரஸ் ஆல்சோ inducted some leaders like E.V. Ramasamy, Varadarajalu at the initiative of Rajaji. In 1919, he resigned all his government posts and joined Congress to support the non-cooperation movement. In non-cooperation movement, he promoted Khadi and sold it on the streets. For toddy shops protest in Erode, he was arrested and went to Kovai prison in 1921. அப்போ 1921 கள்ளுக்கடை மறியலுக்காக எங்கே ஜெயிலுக்கு போடுறாங்க? கோயம்புத்தூரில் ஜெயிலுக்கு போடுறாங்க. ஓகேவா? He cut down 500 coconut trees in his farm to support this movement.
மேபி கொஸ்டின் ட்விஸ்ட் வைக்கிறதுனா எத்தனை மரங்கள்ங்கிறப்ப அங்கே நம்பர் ஆஃப் ட்ரீஸோட எண்ணிக்கையை மாற்றி கூட காமிக்கலாம், அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஆஸ் அ காங்கிரஸ் பிரசிடென்ட் இன் 1922 he became the president of மெட்ராஸ் பிரசிடென்சி கமிட்டி அட் திருப்பூர் செஷனில். ஓகே, அடுத்து பாருங்கள், 23 பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டிக்கு பிரசிடென்ட் ஆகிறார். ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெரியார் ப்ரப்போஸ் a resolution regarding rights of untouchables in the temple entry. கோயில் நுழைவு தொடர்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வைக்கம் சத்தியாகிரகா இனிஷியலாக ஆரம்பித்தது 1917. டிகே மாதவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிகே மாதவன் அவருடைய முக்கியமான மேகசின் தேசாபிமானின்னு பார்த்துருப்போம். அந்த தேசாபிமானியில் வைக்கோமில் நடக்கிற இஷ்யூஸ் என்ன பிரச்சனை வைக்கோமில், ஏன்னா லாஸ்ட் இயர் வைக்கோமோட முக்கியமான 100th இயர். வைக்கோமில் என்ன இஷ்யூனா, டெம்பிள்குள்ளே நுழையிறது பிரச்சனை இல்லை, டெம்பிள்குள்ளே நுழையிறது பிரச்சனை தான், ஆனால் அது முதன்மையான பிரச்சனை கிடையாது. டெம்பிளை சுற்றி இருக்க ரோடை அக்சஸ் பண்ணுறதுல தான் பிரச்சனை. ஓகே, இந்த ரோடு அக்சஸ் பண்ணுறதுல பிரச்சனை. இந்த ரோட்டில் யார் போகக்கூடாது, நான் பிராமின்ஸ் யாருமே நுழையக்கூடாது. ஓகே, நம்ம போகிறோம்னா சுற்றிட்டு போகிறோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக புலையர் கம்யூனிட்டி, ஓகே, ஈழவா கம்யூனிட்டி டிகே மாதவன் அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர் தான். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் என்ன பண்ணுறா, டிகே மாதவன் அதை எதிர்த்து தான் கண்டென்ட் பண்ணி எழுதுறாரு. கோயிலுக்குள் உடல்னா கூட அது பிரச்சனை இல்லை, அதுக்கு ரோடை சுற்றி போடுறது தான் பிரச்சனை. பட் பெரியார் போனதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் என்ன பார்க்குதுன்னா, ரோடை சுற்றி போகிறத விடுங்க, கோயிலுக்குள்ளே முதல்ல விட்டால் அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், ரோடை ஆக்சஸ் பண்ணலாங்கிறது தான் பெரியாரோட இனிஷியேட்டிவ். அப்போ பெரியாரோட இனிஷியேட்டிவால் வைக்கம் சத்தியாகிரகா இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒரு நான் வைலன்ஸ் மூமெண்ட். ஓகே, ஒரு அகிம்சை மூமெண்ட் வந்து நம்மளுடைய வைக்கம் சத்தியாகிரகா. காந்தியெல்லாம் போயிருப்பார், காந்தி போனப்போயும் பெரிய அளவுக்கு ஒரு இது கிடையாது. பட் பெரியார் போனதுக்கப்புறம் பெரியார் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அது ஜெயிலில் போடும்போது அந்த ராஜா ஆஃப் திருவாங்கூரோட ராஜா பேர் சித்திரை திருநாள் சொல்லுவாங்க. ஜெயிலில் போட்டவொடனே ராஜா இறந்து போயிருப்பார். இறந்து போனது பெரியார் ஜெயிலில் போட்டதால தான் ராஜா செத்து போயிட்டார் சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையால் பெரியாரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். வைக்கம் என்பது அப்போதைய திருவாதாங்கூர் சமஸ்தானத்தில் இன்றைய கேரளாவில் உள்ள ஒரு நகரம். அங்கே தாழ்த்தப்பட்ட சாதியினர் கோயில்களுக்குள்ளும் கோயிலை சுற்றியுள்ள தெருகளுக்குள்ளும் அனுமதி மறுக்கப்பட்ட ஆடைகளை அணிகின்றனர். ஓகே, அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும்தான், ஆடைகள் மறுக்கிறதுக்கு அப்போ இருக்குது. ஜார்ஜ் ஜோசப் மற்றும் கேசவ மேனன் ஆகியோரின் வேண்டுகோளின் பேரில் அவர் என்ன பண்ணுறார், பெரியார் வந்து வைக்கம் போகிறார். பெரியார் வைக்கம் போகிறதுக்கான காரணம் ஜார்ஜ் ஜோசப், முக்கியமான பர்சன் ஜார்ஜ் ஜோசப், அப்புறம் கேசவ மேனன். ஓகே, ஜார்ஜ் ஜோசப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ரோசாப்பு துரைன்னு பார்த்துருப்போம். வைக்கம் சென்ற தருணத்தில் வழிநடத்தி ஏப்ரல் 22, 1924 அன்று 1 மாதம் சிறையில், முதல்ல இனிஷியலாக 1 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவிதாங்கூர் இளவரசின் பேச்சுவார்த்தை புறக்கணித்ததால் அவர் மீண்டும் 6 மாதம் திருவிதாங்கூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். செகண்ட் டைம் அரெஸ்ட் ஆகி என்ன பண்ணுறார், 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. வைக்கம் வீரர் என்றார் திருவிக்கா தான் பண்ணுறார், அவரை வைக்கம் ஹீரோ ஆஃப் வைக்கம் சொல்கிறார். வகுப்புவாத பிரதிநிதித்துவம் 1920 திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாட்டில் அவர் பிராமணர் அல்லாதவர்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை கோரினார். காரணம் என்ன, அந்த டைமில் தான் நம்ம நான் பிராமின் மேனிஃபெஸ்டோலாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் அதை சீனிவாச ஐயங்கார் நிராகரித்தார். ஓகே, 1925 திருவி கல்யாண சுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடந்த அமர்வில் அவர் மீண்டும் வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை நிறைவேற்ற முயன்றார். ஆனால் அது வீணானது. அது என்ன பண்ணியாச்சு, திருவிக்கா தலைமையிலான காங்கிரஸ் மாநாடு ரிஜெக்ட் ஆயிருக்கும். இதோட விளைவாக தான் பெரியார் என்ன பண்ணியிருப்பார், அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து காங்கிரஸ் வந்து குவிட் பண்ணியிருப்பார். ஓகே, காங்கிரஸை விட்டு வெளியேறினார். லெஃப்ட் த காங்கிரஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிதியுதவியுடன் வி சுப்பிரமணியர் நடத்தி வந்த சேரன்மாதேவி குருகுலம். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் சேரன்மாதேவி குருகுலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும், மல்லடியில் எல்லாமே கிளாஸில் பார்த்தாச்சு. சேரன்மாதேவி குருகுலம் பேர் என்னது, பரத்வாஜ் ஆசிரமம் பார்த்துருப்போம். பரத்வாஜ் ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா வேத முறையிலான கல்வி சொல்லிக் கொடுக்குற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கிடையே பாகுபாடு இருக்கும், சாதிய பாகுபாடு இருந்திருக்கும். அந்த சேரன்மாதேவி குருகுலத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சென்னை காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் நடக்கிற ஒரு இடத்துல எப்படி காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாங்கிறது பெரியாரும் வரதராஜ நாயுடும் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அதாவது விஎஸ் நடத்தி வந்த சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை அவர் கலக்கமடைந்தார். வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் தொடர்ந்து புறக்கணித்ததுடன் காந்திஜியின் சித்தாந்தத்துடன் இன்டர்ஃபரன்ஸ் எடுத்த காந்தியோட சித்தாந்தத்தோட அலட்சியம் இல்லை, அவருடைய முரண்பாடு, காந்தியோட சித்தாந்தத்தோடு ஏற்பட்ட முரண்பாடு. இந்த சாதி பத்தின விஷயங்களில் நான் பிராமின்ஸோட அசோசியேஷனோட விஷயங்கள்ல என்ன ஆகுது, காந்தியோட முரண்பாடு ஏற்படுது. ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் 1925 காஞ்சிபுரம் அமருக்கு பிறகு அவர் காங்கிரஸ் வந்து விலகி என்ன பண்ணுறார், 1925 பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறார். அவரோட முக்கியமான பத்திரிகைகள் நம்ம ஆல்ரெடி பெரியார் அஸ் ஜேர்னலிஸ்டாக அவரோட முக்கியமான பத்திரிகைகள்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? குடியரசு, ரிவோல்ட்டு 1928, புரட்சி 33, பகுத்தறிவு, எழுத்து சிறுத்தத்துக்காக நிறைய எழுத்து சிறுத்தம் பண்ணிப்பார், நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கேன். 34 விடுதலை, 35 உண்மை, 70 மாடர்ன் நேஷனலிஸ்ட். இங்கிலீஷில் அவரோட 2 நியூஸ் பேப்பர், ஒன்று ரிவோல்ட்டும் மாடர்ன் நேஷனலிஸ்ட்டும், ரெண்டுமே அவரோட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். அப்போ சித்திரபுத்திரன் என்ற பெயரில் நிறைய புனைப்பெயரில் எழுதியிருப்பார், பத்திரிகைகள் எழுதியிருப்பார், சித்திரபுத்திரன். ஓகே, எஸ். ஒருத்தர் வந்து சித்திரகுப்தன் சொன்னார், சித்திரகுப்தன் கிடையாது, சித்திரபுத்திரன்.
1929 டிசம்பரில் அவர் சுயமரியாதை தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக மலேசியாவில் ஒரு மாதம் சுற்றுப்பயணம் செய்தார். 1931 டிசம்பரில் எஸ் ராமநாதன் மற்றும் ஈரோடு ராமு ஆகியோருடன் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போயிருப்பார். யூரோப் கண்ட்ரிஸ் இல்லாமல் முக்கியமாக ரஷ்யாக்கெல்லாமே போயிருப்பார். ஓகேவா? வேலைகள் முக்கியமாக 1930களிலேயே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெளியிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரியார் தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கட்டாயம் அவசியம்ங்கிறது சொன்னது யார் தான்? பெரியார் தான். பெண்கள் மட்டுமே பண்ணுறது இல்லை குடும்ப கட்டுப்பாடு, இதுலேயுமே பாலின சமத்துவம் இருக்குன்னு சொன்னது பெரியார். அவர் ஏன்னா பெண்கள் வந்து குழந்தைகளை உற்பத்தி பண்ணுற ஒரு மெஷினாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது பெரியாரோட கருத்து. ஓகே, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 குழந்தை 11 குழந்தை யோசிச்சு பாருங்க. அப்போ தன்னோட வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி வாழ்நாள் 15 20 ஆண்டுகள் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கே அவங்களோட டைம் இருக்கும். 10 குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் பெரும்பாலான காலங்கள்லாம் தான் இருந்திருப்பாங்க, கர்ப்பிணியாக தான் இருந்திருப்பாங்க. ஆமாவா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு முறை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும்போது 10-12 குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ பழங்காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு அடிமையாக்கப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அதுக்காக தான் பெரியார் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புத்தகையை எழுதியிருப்பார். ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த புத்தகம் பெண்களை விட ஆண்கள் கட்டாயமாக வாசிக்கப்பட வேண்டியது. அந்த புத்தகத்தில் இப்போ பெரியார் இருந்தார்னா கட்டாயமாக அந்த புத்தகத்தை டைட்டில் வேறு வச்சிருப்பாருங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா பெண் ஏன் அடிமையானால்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க அடிமையாகிறது இல்லைல்ல, அவங்க என்னது அடிமையாக்கப்படுறாங்க. அப்போ பெண் ஏன் அடிமையாக்கப்பட்டால் தான் அந்த புத்தகம் இருந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஓகே, எஸ் நானே சொல்கிறேன். ஓகே, எஸ். தேவதாசிக்கு எதிரான மிக முக்கியமான படைப்பு பெண் ஏன் அடிமையானால்ங்கிற புத்தகம். 1936 அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு. அம்பேத்கர் எழுதின அந்த அன்ஹைலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற புத்தகம். ஓகே, அன்ஹைலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற புத்தகம் 35 வெளியாயிருக்கும், 36 வெளியாயிருக்கும். அதே ஆண்டு என்ன பண்ணியிருப்பார் பெரியார் வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார், தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அவரது வேண்டுகோளின் பேரில் பா ஜீவானந்தம், அவரோட முக்கியமான கம்யூனிஸ்ட் பர்சன் பா ஜீவா, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற, நான் ஏன் நாத்திகன் கிடையாது, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற ஒய்எம்என் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழ் மொழிப்படுத்தியிருப்பார் பா ஜீவானந்தம். ஓகேவா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 ராஜாஜி அரசாங்கம் இந்தி திணிப்பாக கொண்டு வந்தபோது ஈவி ராமசாமி கடுமையாக எதிர்த்தார். 1938 ஆண்டு செப்டம்பர் 11 தமிழர்களுக்காக அப்படி சொன்னார். 38 போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டார். 38 ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சொன்னேன்னா 38 அதே வருஷம் என்ன பண்ணியிருக்கார், நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 39 திராவிட நாடு மாநாடு நடத்தியிருக்கார். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இன் 1939 he organized திராவிட நாடு கான்ஃபரன்ஸ். ஓகே, ஒரு பெண்ணியவாதி ஆஸ் அ ஃபெமினிஸ்டா விவாகரத்து மற்றும் சொத்துரிமைகளுக்காக பெண்ணுரிமை உரிமை, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கோ அதே பெண்ணுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பிடிக்காத மனம் ஒவ்வாத ஒரு ஆணை விவாகரத்து பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். ஓகேவா? பெண் விடுதலைக்காக திருக்குறளில் இருந்து வரும் வார்த்தையான வாழ்க்கை துணைங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் வந்து திருக்குறளை ஒரு சில இடத்துல விமர்சிச்சிருந்தாலுமே பின்காலத்தில் பெரியார் வந்து திருக்குறள் ரொம்ப போற்றியே பேசியிருப்பார். ஓகே, அதில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வாழ்க்கை துணைங்கிறது. ஓகேவா? எஸ். பெண் கொடுத்தல் அப்படிங்கிறது, அப்போ அதையே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பெண் வந்து ஒரு பொருளாக ஒரு பண்டமாக பயன்படுத்தாமல் வாழ்க்கை துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? இது பெண்ணை அவர் விரும்பும் பொருளாக கருதுகிறது போன்ற விதிமுறைகளை எதிர்த்தார். புனைப்பெயர் நம்மளுக்கு தெரியும், பெரியாருங்கிற புனைப்பெயர் மகளிர் மாநாட்டில், சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். நவம்பர் 13, 1938. இந்த டேட்லாம் கட்டாயமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? யார் கொடுத்துருப்பா? நம்மளுடைய நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடந்த மாநாட்டில் இந்த முக்கியமான பர்சனாலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்தாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிறைப்பறவை 15 ஆண்டுகளில் எத்தனை முறை சிறை? 23 முறை சிறையில் இருந்திருக்கார். தமிழ்நாட்டோடைய ருசோ அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி முதலியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வைக்கம் வீரர் சொன்னது யார்? திருவிக்கா. ஓகே, திருவிக்கா தான் வைக்கம், ஹீரோ ஆஃப் வைக்கம் சொல்லியிருப்பார். ஓகேவா? கடைசி கட்டம் டிசம்பர் 19, 1973 அன்று அவரது கடைசி சந்திப்பு சென்னை டி நகரில் நடைபெற்றது. டிசம்பர் 24 அவர் இறந்திருப்பார். ஓகே, அவர் தனது 94வது வயதில் வேலூர் சிஎம்சியில், சென்னை வேலூர் சிஎம்சியில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் இறந்திருப்பார். ஆன் டிசம்பர் 24, 1973 he passed away in வெல்லூர் சிஎம்சி at 94th age. அடுத்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி சிஎன் அண்ணாதுரை. இதோட பெரியார், இது இஸ் மோர் தென் எனஃப் டேட்டா. ஓகே, அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை 1909. ஓகே, நம்ம மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் வரும்போது பிறக்கிறார் செப்டம்பர் 15. ஓகே, பெரியார் பிறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பிறக்கிறார். ஓகே, ஆனால் இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பச்சையப்பன் மேல்நிலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அவருடைய மேகசின்லாம் என்னென்ன முன்னாடி பார்த்தாச்சு. ஓகே, அரசியல் பிரவேசம், வேலையை விட்டு 34 பாலசுப்ரமணியம் அவருடைய மூலமாக என்ன பண்ணுறார், நீதி கட்சியில் இணைகிறார். ஓகே, அடுத்து 1943 திருச்சியில் அண்ணா தலைமையில் நீதி கட்சி மாநாடு நடக்குது. அதே அடுத்த வருஷம் 44 பெரியார் தலைமையில் நடக்குது. அதில் அண்ணா வந்து முக்கியமான பங்காற்றார் பேர் மாற்றத்துக்கு. ஆமாவா? அடுத்து 1937 துறையூர் நீதி கட்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 37 பெரியாருடனான உறவு, திருப்பூரில் நடந்த செங்குந்தர் வாழிய மாநாட்டிற்கு அவர் தலைமை வகித்தார். அங்கே பெரியார் தலைமை வகித்தார். அங்கே அண்ணா வந்து அண்ணாவோட பேசுகிறத பார்த்து பெரியார் ஈர்க்கப்பட்டார். ஓகே, ஃபாரின்லேருந்து
நிறையா முக்கியமான அந்த விசிட்டர்ஸ்லாம் வந்து அண்ணா கிட்ட வந்து அவர் வந்து அண்ணா வந்து கேன்சரால் அஃபெக்ட் ஆகிருப்பார், மவுத் கேன்சரால். அப்போ இருக்கும்போது அண்ணா கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, பிகாஸ் வச்சு பிகாஸ் வந்து ஒரே சென்டென்ஸில் வரணும், ஆனால் வந்து 3 முறை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரே சென்டென்ஸில் பிகாஸ் வந்து 3 முறை வராது, ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட், ஆமாவா இல்லையா? அப்போ உடனே அண்ணா வந்து யோசிக்காமே சொல்கிறார். அண்ணாவோட ஆங்கில அறிவு பாருங்க. ஓகேவா, என்னன்னா நோ சென்டென்ஸ் பிகின் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் அ கன்ஜங்ஷன் வேர்ட் சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருப்பார். ஓகேவா, அதில் பாருங்க, நோ சென்டென்ஸ் பிகின் வித் பிகாஸ். அப்போ அங்கே ஒரு பிகாஸ் ஏன்னா பிகாஸ் இஸ் அ கன்ஜங்ஷன் வேர்ட். அப்போ அந்த அண்ணா வந்து அந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய அவரோட ஆங்கில அறிவை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதுமாரி வந்து 9 முறை கூ 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 கூன்னு வரணும். முதல் எல்லா வார்த்தையுமே கூலியே ஆரம்பிக்கணும், ஆனால் 9 கூ இருக்கணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, அதுக்கு வந்து குப்பத்து குடிசையில் குடியிருந்த குப்பன் குரங்கு குட்டியின் குண்டியை குச்சியால் குத்தினான் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லியிருப்பார் பெரியார். ஓகேவா, நம்மளுடைய அண்ணாதுரை அவர்கள். ஓகே, அது வந்து 9 முறை வரும். குப்பத்து குடிசையில் குடியிருந்த குப்பன் குரங்கு குட்டியின் குண்டியை குச்சியால் குத்தினான்னு சொல்லியிருப்பார். ஓகே, அங்கே பெரியார் தலைமை வகித்தார். அண்ணா உரையில் பெரியார் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அவர் பெரியார் மொழிபார்ப்பாளராக பணியாற்றியிருப்பார். ஓகே, குடியரசுடைய துணை ஆசிரியரெல்லாம் அண்ணா பணியாற்றியிருக்கார். ஓகேவா, திராவிட கழகத்திற்கான தீர்மானம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 44 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கம் ஒன்றா சேர்ந்து என்ன மாறி இருக்கும், திமுகவாங்கிற ஒரு கட்சியாக உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது கூட்டத்தில் வரதராஜுலு பேசல நீதி கட்சியோட மூளைன்னு சொன்னது யாரை, அண்ணாவை சொல்லியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அப்போது வரதராஜுலு தான் பண்ணுறார், நீதி கட்சியோடைய மூளை, பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னது யாரை, அண்ணாவை சொல்லியிருக்கார். பெரியாரோட கருத்து வேறுபாடு, சுதந்திர தினம் அந்த கருப்பு தினம் சொன்னதில் இஷ்யூ ஆச்சு. விட்டு கொடுப்பது, ஜனநாயக தேர்தலில் பங்கேற்பது. ஜனநாயக தேர்தலில் எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது அண்ணாவுடைய விருப்பமாக இருக்குது. அப்புறம் பெரியாருடைய மணியம்மையினோட திருமணம், அவர் மணியம்மையை மேரேஜ் பண்ணதும் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. 48 கட்சியை விட்டு லெஃப்ட் ஆகிறார். 49 பெரியாரோட பர்த்டே அன்னைக்கு கட்சியை தொடங்குறார். அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அந்த தலைவர் போஸ்ட்டை அண்ணா வந்து காலியாக தான் வச்சார். அவர் வந்து பொதுச் செயலாளர் தான் இருந்தார், ஜெனரல் செக்ரட்டரியாக மட்டும்தான் இருந்தார். தலைவர் போஸ்ட்டை பெரியாருக்காக அண்ணா அவர்கள் காலியாக தான் வச்சிருந்தார். ஓகே, ராபின்சன் பூங்காவில் அறிஞர் அண்ணாவால் திமுக உருவாக்கப்பட்டது. திராவிட நாடு கோரிக்கை 1962 ராஜ்யசபாவில் அண்ணா திராவிட நாடு தனிநாடு கோரிக்கை வைத்தார். ஆனால் 62 இந்திய சீன போருக்கு பிறகு கொள்கை கைவிட்டார். காரணம் என்ன, அந்த செடிஷன் ஆக்ட்லாம் நிறைய கொண்டாந்து இருப்பாங்க. ஓகே, 1962 மதுரை அதன் தலைநகரை கொண்டு மெட்ராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு என்ற மாற்றியமைக்கும் மசோதாவை அவர் மீண்டும் அறிமுகப்படுத்தினார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38 காஞ்சிபுரத்தில் நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 38 தான் பெரியார் அரெஸ்ட் ஆகிருப்பார். அடுத்து ஜனவரி 26 1965 அலுவல் மொழி சட்டம் காரணமாக அந்த ஜனவரி 26 துக்க நாளாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டே ஆஃப் மௌர்னிங்கான்ட்டு அவர் கோஷம் எழுப்பினா இந்தி ஒழிக குடியரசு வாழ்கன்ட்டு. ஓகே, பார்லிமெண்ட்லேயே எம்பி ஆனதுக்கப்புறம் அண்ணா போய் பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பார். அவரோட பேச்சு ரொம்ப ஒரு வீரமிக்க ஒரு பேச்சு. யூபிஎஸ்சிக்கெலாம் பெரிய அளவுக்கு கொட்டேஷன் பண்ணுறாங்க, ஸ்டேட் அட்டானமிக்காக, மாநில சுயாட்சிக்காக. இந்த லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டாத வருஷம். 1974 தான் கலைஞர் கருணாநிதி அவங்களோட பீரியடில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக மாநில சுயாட்சி கோரிக்கையை கேட்டது தமிழ்நாடு தான். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக அது ஸ்டேட் அட்டானமி சார்ந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தி மொழியை பற்றி பேசும்போது ஏன் இந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்தி தான் இந்தியா முழுக்க பெரும்பாலான மக்களால் பேசப்படுதுன்னு சொல்லிட்டு சொன்னப்போ உடனே அண்ணா கேட்டிருப்பார், அப்போது நம்ம மயில் தேசிய பறவையாக நம்ம வந்திருக்கக்கூடாதுல, மயில் வந்து இந்தியா முழுமைக்கு இல்லைல்ல, காக்கா தானே இந்தியா முழுமையாக இருக்குது, அப்போ காக்கா தானே இந்தியாவுடைய தேசிய பறவையாக வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ரொம்ப ஒரு பெரிய வாதத்தை கொண்டாந்துருப்பார் பார்லிமெண்ட்டில். ஓகே, மெட்ராஸ் முதல்வர் 1965 போராட்டம் பக்தவசலம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். காரணம் என்ன, அந்த டைமில் வந்து பஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ தான் நம்ம க்ரீன் ரெவல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அஜிடேஷன் ப்ரோக்ராம் ஒரு பெரிய போராட்டமுமே பக்தவசலம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். 1967 ஈஸியாக யார் அண்ணா ஜெயிச்சிருப்பார், காமராஜர் நம்மளுடைய அண்ணா வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகே, யாரை தோக்கடிச்சுட்டுனா காமராஜர்லாம் அந்த எலெக்ஷனில் தோற்று போயிருப்பாங்க. ஓகே, சென்னையுடைய திமுகவுடைய முதலமைச்சராகிறார். 1948 அவரோட இலக்கிய பங்களிப்பு 48 வெளிவந்த நல்ல தம்பி திரைப்படம் முதல் திரைப்படம் இது நல்ல தம்பி. நாவல்கள் வேலைக்காரி, ஓரிரவு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம லிட்ரரி ஒர்க்ஸில் பார்த்தாச்சு. அவரோட புத்தகம் ஆரிய மாயை. ஓகே, அந்த ஆரியர்களுடைய வேலைகள் வச்சு ஆரியர்களுடைய மாயைங்கிற ஒரு புத்தகம் இருப்பார். அந்த புத்தகம் தடையெல்லாம் செய்யப்பட்டுச்சு. அவரது நன்கு அறியப்பட்ட படைப்புகள் அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள், லட்சிய வரலாறு, வாழ்க்கை, ரங்குன் ராதா, சிவாஜி கண்டிய இந்து சாம்ராஜ்யம். அவருடைய எந்தெந்த புனைப்பெயரெல்லாம் எழுதுகிறார் பாருங்க. பெரியார் வந்து சித்திரபுத்திரன்கிற பேரில் எழுதுற மாதிரி நம்ம அண்ணா என்ன பண்ணுறார், பரதன், நக்கீரன், ஒற்றன், சௌமியன், சம்பத்தி அப்படிங்கிற பேர்லலாம் என்ன பண்ணுறார், புனைப்பெயர்லாம் எழுதியிருக்கார்.
சம்பாக்கம் துரைராஜனுக்கு எதிராக பொன்விலங்கு என்ற கட்டுரை எழுதினார். சம்பாக்கம் துரைராஜன் யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 பார்த்தோமா, 50 1950களில் அந்த முதல் நம்மளுடைய கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எதிர்த்து போடப்பட்ட வழக்குன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்க்கும்போது சொன்னேன். அப்போ அவருக்காக எழுதுகிற நூல் இது பொன்விலங்குங்கிற நூல். ஓகே, கௌரவங்கள் அவருக்கு என்ன மாதிரியான கௌரவங்கள் இருந்திருக்குன்ட்டு 1968 ஏல் பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் வழங்கப்பட்டது. இதை பெற்ற முதல் அமெரிக்க அல்லாதவர் யார்? அண்ணா அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். 1978 அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாங்கிற பேரில் பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாடு முழுக்க அண்ணா பேர் இல்லாத ஒரு சாலையையோ ஒரு பேருந்து நிலையத்தையோ பார்க்க முடியாது. அண்ணா எங்கேயுமே நீக்கமர நிறந்திருக்கா தமிழ்நாடு முழுக்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 நிறுவப்பட்டது. தென்னிந்தியாவோட பெர்னாட்ஷா யார்? அண்ணா. தமிழ்நாட்டோட பெர்னாட்ஷா யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாரதிதாசன் அறிஞர் அண்ணான்னு சொல்லியிருப்பார், லக்குவனார் பேரறிஞர் அண்ணான்னு சொல்லியிருப்பார். ஓகே, அவரோட இதழ்கள் ஜஸ்டிஸில் துணை ஆசிரியராக இருந்திருக்கார், விடுதலையில் ஆசிரியராக இருந்திருக்கார், விடுதலை ஆசிரியர். திராவிட நாடு 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஹோம்லேண்ட் ஹோம் ரூல் ரெண்டுமே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அவரோடது 1957. ஓகே, இறப்பு 59 வயசுல இறந்து போயிடுறார் அவர் கேன்சரால். 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டனர். ஏன்னா அவரோட டெத்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் செரமோனி பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களால் பார்ட்டிசிபேட் பண்ணதால் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் படைச்சிருக்கும். இறப்பதற்கு முன் மேரி கரோலின் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டின் என்ற புத்தகத்தை படித்தார். இந்த அளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி யாருன்னா காமராஜர். அவருடைய இயற்பெயர் காமாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. குடும்ப வறுமையினால் படிச்சிருக்க மாட்டார். ஓகே, நிறுத்திவிட்டு மாமாவினுடைய அவருடைய டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்திருப்பார். வரதராஜ நாயுடு, கன்னியால சுந்தரம், திருவிக்கா அவருடைய பேச்சாளர் ஈடுபடுத்தி ஹோம் ரூல் இயக்கத்தை சேர்ந்த இவர் பல்வேறு போராட்டங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். 1920 ஒத்துழைப்பு அமைக்க டைமில் பெரியார் மாதிரியே காமராஜர் என்ன பண்ணியிருக்கார், அரசியல் வந்திருக்கார். 30 ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டிருக்கார். அலிப்பூர் சிறைக்கு போயிருக்கார். நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் ஒரு கொஸ்டின் வந்தப்போ ராஜாஜியோட உப்பு சத்தியாகிரகத்தில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, நம்மளுடைய காமராஜர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேரை இன்வால்வ் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் 300 மெம்பர்ஸ் கிட்ட கூட்டு வந்திருப்பார்னு பார்த்தோம். 1933 விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் அவர் மீது தவறாத குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் வரதராஜ நாயுடு மற்றும் ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் அவருக்காக ஆஜராகி குற்றமற்றவர் என்று நிரூபித்தனர். அப்போ விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு யாரோட தொடர்புடையது, நம்மளோட காமராஜரோட தொடர்புடைய ஒரு முக்கியமான வழக்கு 1933. இந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்த கொஸ்டின். ஓகே, அடுத்து 36 அவர் ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய மாநில தலைவராக. 37 சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபையில் போகிறார். எந்த தொகுதி? சாத்தூரில். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டு எந்த சிறையில், அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் தனக்கு வாழ்நாளில் 30,000 நாளுக்கும் மேலே. ஓகே, ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் கால்குலேட் பண்ணுங்கள், 10 இயர்ஸ் கிட்ட. ஓகே, அரசியல் குரு சத்தியமூர்த்தி அவருடைய அரசியல் குரு. சுதந்திரத்துக்கு பிறகு சத்தியமூர்த்தி வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார். ஓகே, சென்னை முதல்வராக 53 ராஜாஜி சாதி அடிப்படையிலான குல கல்வி முறையை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் கண்டனம் பண்ணியிருப்பாங்க. அதனால் ராஜாஜி தன்னோட பதவியை விட்டு போயிருந்ததுக்கப்புறம் 54 பதவிக்கு வந்திருப்பார் 1954. ஓகே, சாதனைகள் பாருங்கள். முதல் சட்ட திருத்தத்துக்கு தலைமை தாங்குதல். ஏன்னா அந்த செம்பக்கம் துரைராஜன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனை ரத்து பண்ணதுக்கப்புறம் பெரியாரும் காமராஜரும் தான் பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்த்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் அதுக்கான அமெண்ட்மெண்ட்டை கொண்டாந்துருக்கும். ஓகேவா? எஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். காமராஜருடைய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன்ங்கிறத நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எஸ், அதுமாரி பரமேஸ்வரனுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சகம், ஏன்னா ஃபஸ்ட்டு அவரோட மினிஸ்ட்ரியில் 1954 பரமேஸ்வரனுங்கிற ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்தது. கக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸை சேர்ந்தவர் தான் கக்கன். அவருக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாடுடைய பெரும்பாலான முதலமைச்சர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தன் கையில் தான் வச்சுப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் வச்சுப்பாங்க. ஆனால் சீஃப் மினிஸ்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தது யாருன்னா காமராஜர் அவர்கள் தான். சாதி அடிப்படையிலான கல்வி ஒழிக்கப்பட்டது. மதிய உணவு திட்டம் அறிமுகம் 1956 1956 மதிய உணவு திட்டம் அறிமுகம். தொழில் வளர்ச்சி திட்டம், நீர்ப்பாசன திட்டம், 59 தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி அறக்கட்டளை, 61 கலைச்சொல் அகராதி அதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. காமராஜர் திட்டம் கே பிளான், அது மூலமாக தன்னோட பதவியாக இந்தியா முழுமைக்கு இருக்க முக்கியமான காங்கிரஸ் லீடர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குலேருந்து இதுக்கு வரணும், கட்சியை மேம்படுத்துறதுக்காக வரணுங்கிற அடிப்படையில் நம்மளுடைய காமராஜர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். 1963 அந்த வருஷம் புவனேஸ்வரில் நடந்த மாநாட்டில் காமராஜர் தேசிய காங்கிரஸுடைய தேசிய தலைவராக இருப்பார். ஓகே, 1963 நேரு இருந்த பிறகு அவர் 2 முக்கியமான பிரைம் மினிஸ்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தியை பிரதமராக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவருடைய கௌரவங்கள் பாருங்கள், கிங் மேக்கர், பாரத ரத்னா 1976 அவர் இறந்ததுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. கருப்பு காந்தி, கர்ம வீரர். 2006 என்ன பண்ணுற அவரோட பிறந்தநாளை கலைஞர் அவங்களோட பீரியட்லேருந்து கல்வி வளர்ச்சினால செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து ராஜாஜி ரொம்ப முக்கியமான பர்சன். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு ரீஃபார்மராக பார்க்குறோம். சேலம் மாவட்டம் தொரப்பள்ளியில் பிறந்தார். அவர் இப்போ சேலம் மாவட்டம் கிடையாது. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க தொரப்பள்ளி. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார் மற்றும் 1990 வரை
1900 வரை தனது தொழிலை செய்தார். 1906 அவர் ஐஎன்சி உறுப்பினர் ஆனார். கொல்கத்தா அமர்வில் பங்கேற்றார். 1906 கல்கத்தா காங்கிரஸ் செஷன். 1906 கல்கத்தா காங்கிரஸ் செஷனுடைய தலைவர் யார்? அது தலைவர் யாருங்கிறத கமெண்ட் கொடுங்க. ஓகேவா? எஸ், கமெண்ட் பண்ணுறதை கட்டாயமாக கொடுங்க. ஓகே, நம்ம அப்போ தான் ஒரு இன்ட்ராக்ஷனோட கொண்டு போக முடியும். சரியா? எஸ், சேலம் நகராட்சி தலைவராக இருக்கார். 1911 17 முதல் 19 வரை ஜனாதிபதி பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஜனாதிபதி கிடையாது. அதோட தலைவராக இருக்கார். சுதந்திர போராட்டத்தில் ரவுலட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். உத்திரமேரூர் இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகில் இன்வால்வ் ஆகிறார். வைக்கம் சத்தியாகிரகில் இன்வால்வ் ஆகிருக்கார் நம்மளுடைய ராஜாஜி. வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா அதில் தலைமைத்து நடத்தினார். ஏப்ரல் 13 நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் அன்னைக்கு திருச்சியிலேருந்து கிளம்புறார். 100 பேர் கூட போயிருப்பார். நல்லா சொல்லியிருப்பேன். ஓகே, நம்மளுடைய ராஜாஜி ப்ளஸ் என்னம்மா சுப்பாராமன் ப்ளஸ் நம்மளுடைய 98 பேர், 100 பேர் கலந்து போயிருப்பாங்க. 240 கிலோமீட்டர்ஸ். ஏப்ரல் 28 போயிருப்பாங்க. ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறுகிறார்கள். எனவே அவர் கைது செய்யப்பட்டு 6 மாதம் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. ஓகே, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு மையமாக திருச்சி இருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கம் இல்லை, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். ஓகே, அதாவது சட்டமறுப்பு இயக்கத்துடைய மையமாக. ராஜாஜி திருச்செங்கோட்டில் என்ன ஆசிரமம்? காந்தி ஆசிரமம் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் திருச்செங்கோட்டில். காந்தி ஆசிரமம் இப்போ எங்கே இருக்குது? திருச்செங்கோட்டில். மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதல்வர் 37 காங்கிரஸோடைய முதல் சீஃப் மினிஸ்டராக மெட்ராஸ்க்கு ராஜாஜி வராங்க. மதுவிலக்கு அறிமுகப்படுத்துகிறார். எங்கன்னா சேலத்தில். ஓகே, அதோடைய விளைவாக என்ன டேக்ஸு? சேல்ஸ் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக சேல்ஸ் டேக்ஸை அறிமுகப்படுத்துறது ராஜாஜி தான். ஓகே, தீண்டத்தகாரர்களுக்கு கோயில் திறக்கப்பட்டது, இந்தி திணிக்கப்பட்டது. இந்தி லாங்குவேஜை இம்போஸ் பண்ணுறாங்க. அதனால் பெரிய அளவுக்கு இந்தி அப்போசிஷன் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறார். டிசம்பர் 22 1939 அப்போ. ஓகேவா? ராஜாஜி ஃபார்மில் 1944 1944 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இப்போதைக்கு ஒன்றா சேரணும். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளுக்குள்ளே பேசி பிரிச்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து காங்கிரஸ் சிஆர் ஃபார்ம்லான்னு சொல்லுவாங்க. ஓகே, கவர்னர் 1947 மேற்கு வங்கத்துடைய முதல் ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். ஓகே, 2வது கவர்னர் ஜெனரல், இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல். தற்காலிக கவர்னர் ஜெனரல் 47 நவம்பரில் சில நாட்கள் மவுண்ட் பேட்டன் பிரபு விடுமுறையில் இருந்தபோது இந்தியாவின் தற்காலிக கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். 48 50 வரைக்கும் அவர் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார். ஓகேவா? மெட்ராஸோட முதல்வர் 52 குமாரசாமி ராஜாக்கு அப்புறம் எலெக்ஷனில் எம்எல்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருக்க மாட்டார். மேலவையிலிருந்து முதல்வராகி வந்திருப்பார் நம்மளுடைய ராஜாஜி. தமிழக முதல்வர் ஆனால் சாதி அடிப்படையிலான கல்வி காரணமாக 1954 ராஜினாமா பண்ணியிருப்பார். என்னது? குலக்கல்வி முறை. ஓகே, குலக்கல்வி முறையோட அஃபிஷியல் நேம் குலக்கல்வி கிடையாது, மாடிஃபைடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சிஸ்டம், மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 இந்தியை திணித்தது. பெரியார் மற்றும் அண்ணாதுரையோட ராஜாஜியும் அதனை எதிர்த்தார். திமுகவோட கூட்டணி அமைச்சிருப்பாங்க ராஜாஜி 1967. ராஜாஜியோட கட்சி பேர் ஸ்வராஜ்ய கட்சி. அது இல்லையா, ஸ்வராஜ்யா கட்சி. ஓகே, 72 காலமாயிருக்கார். அவரோட கௌரவம் பார்த்தீங்கன்னா 54 பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம். பாரத் ரத்னா வாங்கின முதல் 3 பேருமே யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். காந்தி என்ன சொல்லியிருப்பா? அவர் என்னோட மனசாட்சியை காப்பவர் சொல்லியிருக்கார். அதுமாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? அரசியல் சாணக்கியர், மூதறிஞர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அப்படின்னு சொல்லப்படுறார். ரொம்ப முக்கியமான பர்சன். ஆமாவா இல்லையா? எஸ், சாதி அடிக்கில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், குடிமை உரிமைகளுக்காக போராடினார். 1884 தியாசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபையில் சேர்றார். தலித் நலன்களுக்காக சங்கம் செயல்படாதால் விரைவில் அதுலேருந்து வெளியேறார். 1893 முன்னாடி பார்த்தோம் ஆதி திராவிட மகாஜன் சபாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி 891 அதை பறையர் மகாஜன் சபான்னு வச்சிருந்திருப்பார். அதை தான் பண்ணுறார். 1893 ஆதி திராவிட மகாஜன் சபான்னு மாற்றிருப்பார். தலித்துகளின் முன்னேற்றத்துக்காக அவருடைய பறையன் அப்படிங்கிற ஒரு இதழியுமே தொடங்கியிருப்பார். பறையன். ஓகே, அப்புறம் 1894 பஞ்சமி நிலையங்களை மீட்டு வீட்டு பட்டா, விவசாய நிலங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி ஆகியவற்றை பெற உதவினார். இப்போ யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சமி லேண்டுக்காக ஆக்ட் எந்த வருஷம் போட்டாங்க? பஞ்சமி லேண்ட் ஆக்ட். ஓகே, அதுக்காக போராடின ஒரு முக்கியமான கலெக்டர் பேர் ட்ரிமாங்கர். அந்த ஆக்ட் எந்த வருஷங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ட்ரிமாங்கர் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தப்போ திருமாங்கர் சொல்லுவாங்க. அவர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருக்கும்போது அந்த பஞ்சமி லேண்ட் ஆக்டை கொண்டாடுவாங்க. அப்போது எந்த வருஷம் கொண்டாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 1906 தென்னாப்பிரிக்காவில் காந்தியை சந்தித்த போது அவரோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இனப்பாகுபாட்டிற்கு எதிராக போராடினார். காந்தியை 1906 தென்னாப்பிரிக்காவில் மீட் பண்ணும்போது தான் காந்திக்கு மோகா காந்தி அப்படின்னு தமிழில் போட கையெழுத்து கற்றுக் கொடுத்தார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தி மொக்கையாக இந்த மொக்க எழுத்துனா இந்த மாதிரி மொக்க எழுத்து. ஓகே, அந்த மொக்க எழுத்தில் கையெழுத்து போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நம்மளுடைய ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். 1923 சென்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினர் நலன்களை பாதுகாக்க நீதி கட்சி உறுதியான நடவடிக்கை எடுத்து செலுத்தியது.
தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பில் தலைவராக பணியாற்றியிருக்கார். 1925 நிறைய சட்டங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொண்டாந்திருப்பார். பொது கிணறுகள்லேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு அனுமதிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டாந்திருப்பார். பள்ளிகளில் தலித்துகளுக்கு கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கட்டணமே வசூலிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரெசல்யூஷன்லாம் கொண்டாந்திருப்பார். ஓகேவா. வட்டமேசை மாநாடில் முதல் 3 வட்டமேசை மாநாடுகள்லையுமே யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார்னா நம்மளுடைய முதல் 2 வட்டமேசை மாநாடுகளை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் நம்மளுடைய ரெட்டமலை சீனிவாசன். யார் கூடனா அம்பேத்கர் கூட டிப்ரெஸ்ட் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக தாழ்த்தப்பட்ட மக்களோட பிரதிநிதிகளாக 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க 1930-31. ஓகேவா. 1930-31 வாய்ஸ் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. In that conference, he told that unless political freedom was given to Dalits, untouchability would not die. அதாவது தலித் மக்களுக்கு என்ன பண்ணுறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கான ரெப்ரஸன்டேஷன் கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. அதை தனி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பாங்க, கம்யூனல் எலக்ட்ரோரேட் கேட்டிருப்பாங்க. சட்டமன்றத்தை தலித்துகளுக்கு சம அதிகாரம் வழங்கப்படணும்னு சொல்லியிருப்பார். 1932 பூனா பேக்ல சைன் ஆன 2 முக்கியமான பர்சனில் யார் யாருக்கு சைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன் 2 பேர். இங்கேயும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா. ஓகே. மதன் மோகன் மால்வியாக சைன் ஆகிருக்கும் செப்டம்பர் 24, 1932 பூனா பேக்ட் அப்போ. ஓகேவா. அப்போ அதில் சைன் பண்ண முக்கியமான பர்சன் யார்? ரெட்டமலை சீனிவாசன். தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாகவும் இந்துக்கள் சார்பாகவும் மதன் மோகன் மால்வியாவும் சைன் போட்டிருப்பாங்க. காந்தி சைன் பண்ணியிருக்க மாட்டார், காந்தி முன்னிலையில் சைன் ஆகிருக்கும். ஓகே. இவருக்கு நிறையா டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் சா பகதூர் 1936. அவரோட துணிச்சலை பாராட்டி திருவி கல்யாண சுந்தரம் அவருக்கு திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கார். அவர் திருவிக்கா நிறைய பேர் நிறைய பட்டத்தை கொடுத்துருப்பார். அப்படி கொடுத்த படம் தான் என்னது, திராவிட மணிங்கிறது. ஓகேவா. எஸ். அந்த விழாவில் ராஜாஜியும் கலந்து கொண்டார். சுயசரிதை, அவருடைய சுயசரிதை ஜீவி சரித சுருக்கம் 1939 வந்திருக்கும். ஆரம்ப காலங்கள் இப்போ தமிழில் வந்த முக்கியமான சுயசரிதையில் அவரோடது ஒன்று. ஓகேவா. எஸ். அடுத்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தமிழில் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவருடைய முதல் சரித்திரம் நம்மளுடைய பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து முதல் நாவலாக பார்க்கப்படுது. ஆமாவா இல்லையா. கணவன் சொத்துல மனைவிக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் மற்றும் முதன்மையான வழக்கறிஞர் அவர். ஓகேவா. பெண் கல்வி, சாப்பாடு எப்படி முக்கியமோ அதுமாதிரி பெண்களுக்கு கல்வி முக்கியம்னு சொன்னது யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. பெண் விடுதலை கல்வி கருத்துக்களை பிரதிபலிக்கும் அவருடைய முதல் தமிழ் புதினம் இது பிரதாப முதலியார் சரித்திரம் அவரோடது. ஓகேவா. அவருடைய கொள்ளு பேரன் தான் விஜய் ஆண்டனி, இப்போ இருக்கிற நல்ல நடிகர், மியூசிக் டைரக்டர். அயோத்திதாசர், இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1845 பிறந்திருப்பார். பௌத்தத்தை தழுப்பிய முதல் குறிப்பிடத்தக்க பட்டியல் தலைவரும் யார் தான்? பட்டியல் சாதியை சேர்ந்த தலைவர் அயோத்திதாசர் தான். 1876 நீலகிரியில் பழங்குடி மக்களை ஒருங்கிணைத்து அத்வைதானந்த சபாவை நிரூபிப்பார். 76 இல்லை 73, 1873, 76 இல்லை. அப்புறம் 1885 சென்னைக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி மேம்பாட்டில் இருந்த ரெவரண்ட் ஜான் ரத்தினத்துடன் இணைந்து திராவிட பாண்டியன் இந்த இதழை தொடங்கியிருப்பார். 82 திராவிடர் கழகம் தொடங்கியிருப்பாங்க. தீண்டு தகாதவர்கள் என்று அழைக்கப்படும் இந்துக்கள் அல்ல என்று அறிவித்து அளிக்க வெளியிட்டார். சீவக சிந்தாமணி நிறைய நூல்களை பதிப்பிச்சிருப்பார். குறிப்பாக பௌத்தம் சார்ந்த நூல்களை சீவக சிந்தாமணி, மணிமேகலை ஆகிய நூல்களின் முழுமையான பதிப்பு வெளியிடப்பட்டது. பன்மைத்துவ மரபுகளை மீட்டெடுப்பதில் இதெல்லாம் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. 1890 ஆதி திராவிடர்கள் வேதகால பிராமணியத்தை எதிர்த்ததால் தீண்டாமைக்கு தள்ளப்பட்ட அசல் பௌத்தர்கள் தான் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லிட்டு சொன்னது யார்? நம்மளுடைய அயோத்திதாசர். ஓகேவா. எம் சிங்காரவேலர், லட்சுமி நரசு ஆகியோர் இந்த இயக்கத்தில் முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவியிருப்பார். ஆமாவா இல்லையா. எஸ். தீண்ட தகாதவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்கள் சாதியற்ற திராவிடர்களாக பதிவு எல்லாமே காஸ்ட்லெஸ் திராவிடியன்ஸ் சொல்லிட்டு பதிவு செய்யணும்னு சொல்லியிருப்பார். இவர் கூட ரொம்ப ஒரு இணக்கி செயல்பட்டது யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். 2 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க, பஞ்சமர் மகாஜன சபைன்ட்டு. ஓகே. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருப்பார். 1907 பின்னர் தமிழன்கிற வாத மாறப்பட்டிருக்கும். இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். 1908 தமிழன் மாற்றிருப்பாங்க. 1914 அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வந்திருக்கும். அடுத்து MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா. இவரும் ரொம்ப முக்கியமான பர்சன். தாழ்த்தப்பட்ட வர்க்கத்துடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவர். தனது ஆசிரியராக பணியை தொடங்கியிருக்கார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய ஃபவுண்டர்ஸில் இவரும் ஒரு முக்கியமான பர்சன். ஓகேவா. சென்னை மாகாணத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முக்கியமான பர்சன் யாருன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. நீதி கட்சியோட துணை சட்டசபையில் அவர் துணைத் தலைவராக செயல்பட்டிருக்கார். ஓகேவா. 1928 அவர் முக்கியமான அமைப்பு அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார். ஓகே. 1928 ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன், அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்டோர் தங்கம்ங்கிற ஒரு அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் 1928. அடுத்து VS சீனிவாச சாஸ்திரி. இவரும் ரொம்ப முக்கியமான பர்சன். குறிப்பாக நம்மளுடைய பெண் குழந்தைகளோட திருமணத்தை குறித்து எழுதியிருக்கார். ஓகேவா. சொத்துரிமையை பற்றி அவர் ரிஜெக்ட் பண்ணுறார். அவர் சொத்துரிமை கொடுக்கலாம் கூடாதுன்னு சொல்கிறார்.
ஓகே, இவர் ஏன் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டுறவு அமைப்புகளுடைய முன்னோடின்னு சொல்லிட்டு யாரை பார்க்குறோம்? சீனிவாச சாஸ்திரி பார்க்குறோம். 1904 தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு சங்கம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எதுன்னு பார்த்தோன்னா திருவல்லிக்கேணி நகர்ப்புற கூட்டுறவு சொசைட்டி. ஓகே, ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய முதல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 1904 எஸ்டாப்ளிஷ் ஆகுது, 1904. ஓகே, அடுத்து பாரதியை பொறுத்த வரைக்கும் பாரதி சாதி அமைப்புக்கு எதிரானவர் நமக்கு தெரியும். ஆமாம் இல்லையா? சாதிய அமைப்புகளுக்கு கடுமையாக கண்டனம் பண்ண ஒரு முக்கியமான நபர் பாரதி நமக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேரும் வந்து 2 ஜாதி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆண் சாதி, பெண் சாதி, அதை தவிர வேற எந்த ஜாதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு பிராமின். ஆமாவா? பிராமணராக இருந்தாலுமே அவர் தன்னுடைய பூணூலை கழட்டிடுறார். ஓகேவா? பூணூலை கழட்டிடுறார். பட்டியலின மக்கள் பலருக்கும் பூணூல் அணிவித்து அலங்கரிச்சிருக்கார். முஸ்லீம்கள் நடத்துகிற, இஸ்லாமியர்கள் நடத்துகிற கடைகளில் டீ குடிச்சிருக்கார். தனது குடும்ப உறுப்பினர்களோட அனைத்து சாதி பண்டிகைகளில், அனைத்து மத பண்டிகைகளிலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். குறிப்பாக தேவாலயங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். ஓகேவா? எஸ், பாரதியை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாயமாக ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். தலித்துகளின் ஆலய பிரதேசம், அதாவது டிப்ரஸ் கிளாஸ் வந்து கோயிலுக்குள்ள நுழையிறத சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஆமாவா? எஸ், அவர் செய்த சீர்திருத்தங்கள் அனைத்தும் அண்டை நாடுகளின் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆனால் பாரத அன்னையின் குழந்தைகளாக இந்தியர்கள் ஒன்றுபட்டாலொழிய விடுதலை பெற முடியாது என்பது பாரதி தெளிவாக இருந்தார். பெண்ணுரிமை, பாலின சமத்துவம், பெண் விடுதலை ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டவர். அதனால தான் பெண்களுக்காகவே சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு புதுச்சேரியிலிருந்து தொடங்கியிருப்பார். ஓகே, இதில் அதிகமாக பெண்ணுரிமை பற்றி அதிகமாக பேசியிருப்பார் பாரதி. சக்கரவர்த்திங்கிற இதழ் புதுச்சேரியிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கும். குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை எதிர்த்த அவர் விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஆமாவா இல்லையா? எஸ், அதுக்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான கோட் என்ன? ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தீராயினும் ஒன்றே. எல்லாரும் ஒருத்தவங்க தான். அது யார் சொன்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது யாரு? நம்மளுடைய கணியன் பூங்கொண்டனார் சொன்ன மாதிரி பாரதியும் சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ், இதோட நம்மளுக்கு முடியுது. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். என்னென்ன பார்த்தோம்? முக்கியமான ரீஃபார்மிஸ்ட், தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான ரீஃபார்மிஸ்ட். இதில் பெரியார் அண்ணா பேர் மட்டும் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்கு. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரியாரில் ஆரம்பித்தோம். 879 பிறக்கிறார். நகராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கார். தலைவராக இருக்கும்போது 1919 அந்த குடிநீர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். 1990 காங்கிரஸை சேர்றார். ஓகேவா? 1921 அந்த ஈரோட்டில் கல்லுக்கடை மறியலில் போராடி இது பண்ணி கோவை ஜெயிலுக்கு போகிறார், கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு. அடுத்து பார்த்தோன்னா 500 தென்னை மரங்களை தன்னுடைய தோப்புலேருந்து வெட்டுறார். அடுத்து வந்து ஏப்ரல் 22, 1924 அங்கே வைக்கோமில் சத்தியாகிரகம் பண்ணுறார். அதில் வைக்கம் வீரன் சொல்லிட்டு சொன்னது யார்? திருவிக்கா. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்காக ட்ரை பண்ணுறார். ஆனால் காங்கிரஸ் கமிட்டியில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க? நம்மளுடைய சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறார் 1925. சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்குறதுக்கப்புறம் 6 பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள். நான் ஆல்ரெடி கிளாஸில் ஷார்ட்கட்டோடு சொல்லியிருக்கேன். 7 பத்திரிகைகளுக்கும் குறிப்பு பவின்னு சொல்லியிருப்பேன். ஆமாவா இல்லையா? சித்திரபுத்திரங்கிற பேரில் எழுதுறார். நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணுறார். ஓகேவா? வேலைகள் அவருடைய முக்கியமான ஒரு ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா பெண்ணியின் அடிமையானால்ங்கிறது அவரோடது. அதை தாண்டி ஜீவானந்தம் அவரோட முயற்சினால பகத்சிங் அவருடைய நாணய நாத்திக நாணிங்கிற மொழிபெயர்ப்பை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்திருப்பா? பெரியார் அவர்கள் இருந்திருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 37 ராஜாஜி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணும்போது அதை முதல்ல எதிர்த்த நபர் யார்? நம்மளுடைய பெரியார், தந்தை பெரியார் அவர்கள். ஓகேவா? எஸ், 39 திராவிட மாநாட்டை நடத்துகிறார். 38 திராவிட நீதி கட்சியோட தலைவராகிறார். பெண்ணியவாதியா வாழ்க்கை துணை அப்படிங்கிற பேரை பயன்படுத்தணும். புனைப்பெயர் பெரியார், சிறைப்பறவை, தமிழ்நாட்டின் ரூசோ, வைக்கம் ஹீரோ, இதெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டின் ரூசோன்னு சொன்னது யார்? ராமசாமி. ஓகே, கடைசி கூட்டம் ஆலய பிரவேசம் அண்ணாதுரை அவர்களோடது. அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம். செப்டம்பர் 15 பிறக்கிறார். ஓகே, அடுத்து பாருங்கள். அது திருச்சியில் அண்ணா தலைமையில் நீதி கட்சி மாநாடு நடக்குது. 37 நீதி கட்சி கூட்டத்திற்கே தலைமை தாங்குறார். பெரியார் கூட அந்த செங்குந்தர் மழி மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. திராவிட கழகத்துடைய தீர்மானம் 44 வருது சேலமில். அதில் வந்து தீர்மானத்தை கொண்டாந்தது யார்? அண்ணா அவர்கள். தலைமை வந்து பெரியார் தலைமையில் நடந்திருக்கும். பெரியார் கூட நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்கும். அதனால் திமுகங்கிற அமைப்பு 1949 உருவாயிருக்கும். ஆமாவா? எஸ், திராவிட நாடு 62 ராஜ்யசபாவில் அண்ணா பேசியிருப்பார். மதுரையை இதுவாச்சு மெட்ராஸுங்கிற பேரை மாற்றிருப்பாங்க 1962. மாற்றிக்கு ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அதெல்லாம் பாஸ் ஆகிருக்காது. இலக்கிய பங்களிப்பு ஆரியமாயை, லட்சிய வரலாறு, வாழ்க்கை புயல், ரங்குன் ராதா, இதெல்லாம் பார்த்தோம். ஆமாவா? எஸ், பரதன், நக்கீரன், ஒற்றன், சௌமியன், சம்பத்தி. ஓகே, சம்பத்தி கூட கிடையாது, சம்பட்டி பொன்விலங்குங்கிற கட்டுரை எழுதுனா யாருக்காங்கன்னா சம்பக்கம் துரைராஜனுக்கு எதிராக. கௌரவங்கள் நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென்னாட்டோட பெர்னாட்ஷான்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இதழ்கள் ஜஸ்டிஸ் விடுதலையில் ஆசிரியர் துணை ஆசிரியராக இருந்திருப்பா. அவரோட இதழ்னு பார்த்தோன்னா திராவிட நாடு, ஹோம்லேண்ட், ஹோம் ரூல்லாம். காஞ்சி அவரோட இதழ் தான், அதெல்லாமே சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து மேரி கரோலின் அவர் எழுதினா மாஸ்டர் கிறிஸ்டியனுங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தார் லாஸ்ட் டைமில். காமராஜரை பற்றி பார்த்தோம். அலிப்பூர் சிறைக்கு போயிருப்பார் 1930. 33 வெடிகுண்டு, அது விருதுநகர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க.
விருதுநகர் பாம் கேஸ் அதோட இன்வால்வ் ஆனவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தப்ப அமராவதி ஜெயிலில் போட்டிருக்காங்க. சென்னையோட முதல்வராக இருந்திருப்பார். நிறைய ரீஃபார்ம் பண்ணியிருப்பார். சத்துணவு திட்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டாந்துருப்பார். அடுத்து கே திட்டம், கே பிளான். அப்புறம் ராஜாஜி பார்த்தோம். ராஜாஜி ரொம்ப முக்கியமான பர்சன் காங்கிரஸ்க்கு. அவருடைய முக்கியமான மூவ்மெண்ட் வந்து வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா. 100 பேர் கூட போயிருப்பாங்க. ஓகே, ராஜினாமா செய்கிறாங்க. எதுக்காக? செகண்ட் 2 முறை ராஜினாமா பண்ணியிருப்பார். சிஆர் பிளான் பற்றி பார்த்தோம். கவர்னர் ஜெனரலாக இருந்தாலும் பார்த்தோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அரசியல் சாணக்கிய சொல்கிறோம். அதே சமயத்தில் மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்கிறோம். ஆமாவா? எஸ். ரெட்டமலை சீனிவாசன் பற்றி பார்த்தோம். தாத்தா 893 ஆதி திராவிட மகாஜன் சபைன்னு பார்த்தோம். அடுத்து 1994 பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுக்கறதுல முக்கியமான இடங்கள்னு பார்த்தோம். 1906 காந்தியை பார்த்து அவருடைய ரிலேஷன் ஆகிருப்போம். காந்திக்கு தமிழில் மோகா காந்தின்னு எழுதி கொடுத்து கண்டுபிடித்தது யார்? கற்றுக் கொடுத்தது யார் தான்? நம்மளோட ரெட்டமலை சீனிவாசன். ஓகே, 1924 சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டாந்திருப்பார். அடுத்து வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் 2 வட்டமேசை மாநாடுகளில். அடுத்து அந்த பூனா பேக்ட்லேயே சைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் 3 டைட்டில் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். 26, 30, 36 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 26, 30, 36 26, 36, 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு திராவிட மணியின் பட்டம் கொடுத்தது யார்? திருவிக்கா. அப்போ திராவிட மணி யார்? ரெட்டமலை சீனிவாசன். சுயசரிதை, ஜீவி சரிதை சுருக்கம் 39 வெளியே வந்திருக்கு. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகேவா? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை 1826 வந்த ஒரு முக்கியமான பர்சன். அவரோட முக்கியமான முதல் நாவல் இது நம்மளுடைய பிரதாப முதலியார் சரித்திரம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்த முக்கியமான நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அயோத்தாசர் பற்றி பார்த்தோம். இது ஆல்ரெடி கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்தது தான் எல்லாமே. எஸ், ஓகேவா? பஞ்சமன் மகாஜன சபை, MC ராஜா. அவரோட முக்கியமான மூமெண்ட் வந்து 1928 ஆல் இண்டியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் பார்த்தோம். VS சீனிவாச சாஸ்திரி. அவரை பற்றி பார்க்கறதுக்கான காரணம் 1904 இந்தியாவோட முதல் கூட்டுறவு சங்கம் வந்து திருநெல்வேலி திருவல்லிக்கேணி நகர்ப்புற கூட்டுறவு சங்கம். அதனால தான் அவரை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து பாரதியை பற்றி பார்த்தோம். பாரதி சாதி அமைப்பதற்கு எதிரானவர். பூணூரில் காட்டியிருப்பார். அதெல்லாம் பார்த்தோம். ஆமாவா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்திங்கிற இதை நடத்துகிற ஒரு முக்கியமான பர்சன் பாரதி. ஜாதி மதங்களையும் பாரும் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தராயிரும் ஒன்றே சொல்லிட்டு பாரதி சொல்லியிருப்பார். இதோட நம்மளுக்கு முடியும். ஓகேவா? எஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இன்னும் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த கிளாஸில் நம்ம வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரீஃபார்ம்ஸ் என்னென்ன தமிழ்நாட்டில் அதுங்கிறத மட்டும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ், அதோட நம்மளுடைய மாடர்னிஸ்டிக் கிளாஸ் ஓவர் ஆயிரும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கட்டாயம் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி இல்லைனா நம்ம லைவ் செக்ஷனில் நீங்கள் டவுட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு லைவ் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஆல்ரெடி இல்லைனா நான் உங்களுக்கு என்னுடைய இன்ஸ்டா ஐடியும் சொல்லியிருப்பேன். அதுலேயும் நீங்கள் டவுட் பண்ணலாம். தர்மேஷ் அன்புன்னு இருக்கும். நீங்கள் அதுலேயும் கேட்கலாம். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.